கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புலகால பொழுதை தந்து ஆண்டவரை புரியும்படி நம்மை அழைத்திருக்கிறார். தவக்காலம் ஒவ்வொரு நாடும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அனுபவத்தை பெறவும், அவர் தருகிற ஆலோசனையை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளவும், அதன்படி நடக்கவும் வேண்டிய பலனை தருகிறவர் ஆண்டவர். அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாருங்கள். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியில் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் நீர்தான் எங்களுக்கு ஆதாரம் என்று ஒரு பக்தன் பாடினது போல, துன்ப வேளைகளிலும் பிரச்சனைகள் உழலுகின்ற போதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆறுதல், ஆனந்தம், ஆதரவு என்பதை உணர்ந்து கொள்ள இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்களோடு பேசும். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக உம்மை செவிமடுக்கிற பிள்ளைகளோடும் நீர் பேசும். காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொண்ட பிள்ளைகளாக கர்த்தாய் உம்மை தியானிக்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த தவ காலத்திலே கற்றுத்தாரும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நம்முடைய பாதமணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வலோகாதிபா நமஸ்காரம். 72வது பாடம். சர்வலோ சகலமும் படைத்த, சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம். ஜெகத்தி ரட்சகனே நமஸ்காரம். இரு அவதாரா நமஸ்காரம். ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். உயிரடைந்தோங்க, உயிரடைந்தோங்க அருவினில் மாண்டோ நமஸ்காரம். சுத்தாவி பரிசுத்தாவி நமஸ்காரம். ஹரிசகுருவே நமஸ்காரம். அருவியாடியா அகத்தினில் வசிக்கும், அருவியாடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கருண சமுத்திரா கருண சமுத்திரா உத்தியத்திரேகத்வ நமஸ்காரம். சர்வரோஹாதி நமஸ்காரம். சர்வசிஸ்திகனே நமஸ்காரம். 46ஆம்
சங்கீதத்தை முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 46. கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். கடவுள் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் கடவுள் அதற்கு உதவி செய்வார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமென். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5 வசனங்கள். ஏசாயா அதிகாரம் 43 வசனங்கள் 1 முதல் 5 வரை. இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன். நீ தண்ணீரிலே கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாக இருக்கிற உன் தேவனாய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்பது. ஆமேன். முதல் வேத பாடகம் வாசித்து முடிந்தது. இரண்டாவது வேத பாகம் மத்தேயு 14ஆம் அதிகாரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை. தாம் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம் சீஷர் உடனே படவில் ஏறவும் தமக்கு முன்னே அக்கறைக்கு போகவும் அவர்களை கட்டாயப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின் தனியே ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவு கரையிலிருந்து வெகு தூரம் போயிருந்தது. எதிர்காற்று அடிக்கவே அது அலைகளினால் அலைவுபட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர் கண்டு கலங்கி ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, தைரியமாறுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். வசனத்தை வாசித்து கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமேரிடத்தில் பிறந்து பொந்துவின் பாதையில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். சபை அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு காலை வேளையை கடவுள் கிருபையாக தந்து நம்மை சுகபலத்தோடு அவருடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற
படிப்பினை அல்லது பாடம். 27ஆம் வசனம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, இந்த காலையிலே நீர் பேசுகிற வார்த்தை எங்களுக்கு உள்ளபடியே ஆறுதலாக இருக்கட்டும், ஆலோசனையாக அமையட்டும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. காத்திருக்கிறோம், உம்மை காண காத்திருக்கிறோம், வாஞ்சையோடு இருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசும், வார்த்தையின் வழியாக பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராதனை, ஞாயிறு ஆராதனை, அதில் ஒரு அழகான பாடல் பாடினோம். அந்த பாடல் பாடும்போதே ஒரு விதமான ஆன்மீக உணர்வை, உங்களை இனம் புரியாத ஒரு உணர்வு, அந்த பாடலை உணர்ந்து நீங்கள் அப்படியே பாடியிருந்தால் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆன்மீகமே ஒரு அனுபவம் தான். அன்பானவர்களே, எந்த ஆத்தும நேசரே, வெள்ளம் போன்ற துன்பத்தில், இல்லையா, வெள்ளம் போன்ற துன்பத்தில், துன்பத்தை எப்படி சொல்றாரு? வெள்ளம் போல சொல்றாரு, ஓமானம் படுத்தி, மெட்டஃபர், வெள்ளம் போன்ற ஒரு துன்பம். இங்கே ஆண்டவர் இந்த டைம் தான், 4ஆம் ஜாபம்னா 3 to 6 தானே, 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to 6. 4ஆம் ஜாமத்திலே ஆண்டவர் கடலின் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர் கண்டு ஆவேசம், எப்படி அலறுகிறார்கள், பயப்படுகிறார்கள், திகிலடைகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கடவுள் வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள், வேற யாரும் இல்ல, நான் தான். இன்னைக்கு ஹைலைட்டே அந்த வார்த்தை தான். இன்ஸ்பெக்ட் ஆஃப் மெனி ட்ரிபுலேஷன், வாழ்க்கையில் எந்த விதமான சூழல் இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் தான், நான் தான். டோன்ட் பி அஃப்ரைட், டேக் கரேஜ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடல் என்பதை எப்படி பார்க்கிறார்கள் வேத ஞானிகள், அறிஞர்கள்? கடலை பற்றி எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஏசாயா 57:20, ஏசாயா 57:20, ஆழி கடல், இல்லையா? 57:20, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல, படிமா, அது அமர்ந்திருக்க கூடாமல் அதில் ஜலங்கள், பாருங்கம்மா, கடலுக்கு ஒப்பாக பேசுகிறார். அது கொடுமையானது, சாவுக்கு நிகரானது, அது வேதனை தருகிறது. துன்பம், வேதனை, பிரச்சனைகள் மனதில் இருந்துச்சுன்னா அது மன அமைதியை கொடுக்குமா? கொடுக்காது, இல்லையா? அது அமர்ந்திராது, மன அமைதியை தராது. There is not peace which cannot rest. அது அமைதியாகவும் இருக்காது. So but the wicked are like the tossy sea என்று உவமானப்படுத்தி அங்கே ஏசாயா பேசுகிறார். கடலுக்கு ஒப்பான துன்பம், கடல் அலைக்கு ஒப்பான எண்ண அலைகள், அமைதி இல்லாத தன்மை. அடுத்த வார்த்தைகளை சேற்றையும் சகதியையும் நமக்கு வாரி இறக்கின்ற ஒரு கசப்பான அனுபவத்தை தருவது, அந்த துன்ப சூழலை தருவது கடல். கடலை எப்படி ஓமானப்படுத்தி பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வேற ஒன்றும் இல்லை, கடவுள் கடல் மேல் நடந்து வருகிறார். அது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். யோபு எப்படி பார்க்கிறார் பாருங்களேன். யோபு 9:8 பாருங்க. 9:8, அவர் ஒருவரே வானங்களை அப்படியே விரிக்கிறாரு, சமுத்திரத்தின் மேலே நடக்கிறவர்.
அதனால தான் ஆரம்பத்தில் என்ன பாடணும்? சர்வலோகா அதிபா, சர்வ உலகத்தைக்கும் அதிகாரியாக இருக்கிற அதிபரே உம்மை வணங்குகிறோம், நமஸ்காரம் என்று நம்முடைய ஆராதனையை தொடங்கணும். நம்ம ஆராதிக்கிறவர் யாரும் இல்ல, சாதாரண ஆள் இல்ல, சர்வ உலகத்தினுடைய அதிபதி. அவர் கடல் மேல் நடக்கிறார், கடலை அவர் ஆளுகை செய்கிறார். கடல் எம்மாத்திரம் என்று கடல் மேல் தன் காலை வைத்து அமுத்தி அவர் நடக்கிறார். யோபு அப்படி பார்க்கிறார். கடவுள் எல்லா பிரச்சனையும், சங்கீதம் வாசித்தோம், கொந்தளித்து எழும்பினாலும் அப்படிதானா, கொந்தளித்து கடல் கொந்தளித்தாலும் நாம் பயப்படும். மார்ட்டின் லூத்தருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம் இல்லைங்களா? கடல் கொந்தளித்தாலும், பிரச்சனைகள் பெருசா வந்தாலும், வேதனைகள் என்னை தாக்கினாலும் நாம பயப்பட மாட்டோம். ஏன்னா கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அவர் அமர்ந்திருக்கிறார். நானே கர்த்தர் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நமக்கு நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். திடர் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள். Don't lose your confidence. நம்ம சில நேரத்தில் நம்பிக்கை இழக்கிறோம், ஆவேசம், பயம். அந்த நேரத்தில் கத்துறாங்க. இட்ஸ் a ghost, they said, and carried out in fear. அந்த டைம், அந்த நேரத்தில் சொல்றாரு ஆண்டவர், நீ பயப்படாத, திடன் கொள்ளு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பாருங்க, ஆபக்குக் 3:15 பாருமா, ஆபக்குக் 3:15, ஆபக்குக் 3:15. ஆபக்குக் எங்க இருக்கு? நடந்து போனீர். அடுத்த வருஷம் பாருங்களேன், எந்த விதமான பிரச்சனைகளும் கடந்து வந்த சூழ்நிலை ஆனாலும் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறவர் நீர். அன்பானவர்களே, திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள். நான் தான் மோசேட்ட சொல்றாரு. மோசேட்ட போய் நீ போ, இஸ்ரவேல் ஜனங்களை நீ அழைச்சிட்டு வரணும், நீ போன்னு சொல்ல. அவங்க கேட்டா நான் என்ன சொல்றது கேட்கும் போது என்ன சொல்றாரு? நான் தான். அப்படிதானம்மா? இருக்கிறவராக இருக்கிறவர் அனுப்பினார்னு சொல்லு, அவ்வளவுதான். அவர் இருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், அவர் இருக்கிறார். அதுதான் இங்கே பெரிய விஷயம். யாத்திரையாகமம் 3:24 இருக்கு, படிச்சுட்டா அது மறக்காது. 3:24 யாத்திரையாகமம். அப்படியாமா? சரி, இது ஆபகுக்கு 3:15 படிச்சீங்களாமா? அதுல 17 வசனம் படி மறுபடியுமா? பாருங்களேன், அதாவது சாத்தியமில்லாத சூழ்நிலைகள், எனக்கு எந்த விதமான எக்ஸென்ஷியல் வேக்யூம்குள்ள போனா கூட, ஒன்றுமே இல்லாத நிலையில் வந்தா கூட எனக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய், அவருக்குள் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று அந்த இடத்துல அங்க பாடுகிறதை நீங்க பார்க்கிறீர்கள். இப்போ ஏசாயா 43:2 படித்தார் இல்லையா? 43:2. பாருங்கம்மா, தண்ணீரில் கடக்கும் போது, வெள்ளம் போன்ற துன்பத்திலே கடக்கும் போது நான் உன் கூட தான் இருக்கிறேன். வெள்ளம் போன்ற துன்பம் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். அது நிறைய பேருக்கு அது புரியாது. ஏன்னா ஒரு வசனமா இருக்கும், வார்த்தையா இருக்கும். ஆனா அந்த சூழல்ல சந்திக்கும் போது தான்
ஆண்டவரை நீங்கள் உணர்கிற ஒரு தருணமாக அது உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாறும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வரும்பொழுது நீங்கள் அனுபவிக்க முடியும். நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களை வழி நடத்துவேன். நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும். அதில் 10ஆம் வசனம் 43:10 என்ன சொல்றார்? நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும். பாருங்களேன், நானே வேர் நோ அதர் வே, நோ அதர் காட், நானே கடவுள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஒரு ஜெபக்கூட்டம் வியாழக்கிழமை, திடீர்னு பார்த்தா வியாழக்கிழமை அந்த ஜெபக்கூட்டம் இல்லை அப்படின்னு தகவல். ஏன்? கேள்வி கேட்டால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. என்னது? அதே நாளில் அவங்க மருமகனை, ஒரு குடும்பத்தின் பெரியவர் இறந்துட்டார். அதே நாளில் 1 வருஷம் ஆகலை, அதே நாளில் அவர் மருமகன் அடக்கம் செய்ய காத்திருக்கிற ஒரு சூழல். உடைந்து போய் இருக்கிறாங்க வீட்டில். அப்படி நேற்று போய் ஜெபிக்கும்போது அவர்களோடு பேச முடியவில்லை, உடைந்து போயிருக்கிறார்கள். வேதனை, இழப்புகள், கஷ்டங்கள். சொல்லுவது, ஆறுதல் சொல்லுவது எளிது. பாருங்கள், வார்த்தைகளே இல்லை. போய் உட்கார்ந்து தான், பேசவே இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு பேசலை, அவ்வளோ அழுகிறாங்க. வேதனை, இழப்பு. சின்ன வயசு மக வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்கா. எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? தகப்பனும் இல்லை. யோசிச்சு பாருங்க. அந்த வேதனைகளில் என்ன ஆறுதல் சொல்வது? தைரியமாக இருங்கள், திடன் கொள்ளுங்கள். நான் தான். கடவுள் தான் சொல்லணும், நம்ம வார்த்தைகளெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், நான் தான். எல்லாரும் பல விதமான பிரச்சனைகள், சூழல்களை சந்தித்து வருவார்கள். பிரியமானவர்களே, தவக்காலத்திலே நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வருகின்ற அனுபவத்திலே நீங்கள் சரியான புரிதலோடு ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேதனைகளும் பிரச்சனைகளும் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்து ஆண்டவரை பற்றி பிடிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற கேள்வி எழுப்பினானே, அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு ஆகாரம் உண்டு. பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என் ஆகாரம். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். எப்படி அவரே சொல்றாரு பாருங்க. வேதனையை அவரே ஏற்றுக்கொண்டு கடவுளே உம்முடைய சித்தங்கிறாரு. நம்ம ஏன் நம்ம சித்தத்தை முன்வைக்கணும்? கடவுளுடைய சித்தம், கடவுளே உம்முடைய சித்தம் அதுவானால் அதில் கடந்து போக, அந்த வேதனையில் நான் கடந்து போக என்னை நடத்தும், என்ன பலப்படுத்தும், கடந்து போக என்னை பலப்படுத்தும். நீர்தான் எனக்கு ஆதாரம், உம்மை தவிர எனக்கு வேறு இல்லை. அதன் தான் முக உரையிலே பாடணும். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். எப்போ? துன்ப வேளையில், ஆழியில் ஆழங்களிலே, ஆழினா கடல், கடலின் ஆழங்களிலே எனக்கு நீர்தான் ஆதாரம், நீர்தான் எனக்கு ஆனந்தம். ஆக கடல் போல் பொங்கி வருகின்ற அலைகளும் பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தும் போது பார்வோன் பெரிய தடையாக இருந்தான், பெரிய தடை. ஆனால் அதை தாண்டி அவனை ஜனங்களை கொண்டு போனார். சிவந்த சமுத்திரம் ஒரு பெரிய தடை, அதை வெட்டாந்தரை ஆக்கி கடல் நடுவே நடந்து போக பண்ணார். அடுத்த விட்டா யோர்தான் நதி, பெரிய தடை, அதையும் கடந்து போக வைத்தார். எரிகோ மதில், பெரிய தடை, அதையும் ஆண்டவர் சிம்பிளா அப்படிதானமா சுத்தி வந்து
ஆண்டவரேன்னு துதித்து பாடுனாங்க, சத்தமா மதில் விழுந்துச்சு. மிராக்கிள். அப்படியெல்லாம் ஜனங்களை வழி நடத்தி கானான் வாழ்வு கொண்டு போன ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி அஃப்ரைட், பயத்தினால கலங்காத, நான் இருக்கிறேன், நான் நடத்துவேன் என்று உங்களையும் என்னை தைரியப்படுத்துகிறார். திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள். எந்தவித சூழலில் நீங்கள் கடந்து போக நேர்ந்தாலும், தண்ணீர்களை கடக்கும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும், அக்கினியில் நடக்கும் போதும், நான் இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ, நான் இருக்கிறேன். சங்கீதத்தை வீட்டில் போய் ஒரு தடவை படிங்க, விஷயம் புரியும். அவ்வளவு திட நம்பிக்கையோடு எழுதப்பட்ட சங்கீதம். இதோ ஆண்டவர் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து வரும்படியான ஒரு நிலைகள் வாழ்க்கையிலே வந்தாலும், அந்த உடைந்து போன உள்ளத்தோடு கண்களில் நீர் வற்றி அப்படியே அப்படியே பிரம்ம பிடிச்சது போல உட்கார்ந்துருந்த அந்த சகோதரி இடத்துல ஒரே வார்த்தை, தைரியமா இருங்கம்மா, தைரியமா இருங்கம்மா. அவ்வளோதான், அப்படிதான் சொல்ல முடிந்தது, வேற வார்த்தை இல்லை. நோ அதர் வேர்ட். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் உலகத்தை பார்க்குற மாதிரி இல்லை. உலகத்தையே பாருங்க, அநேகர் வேதனையிலே உழந்து கொண்டு பிரம்ம பிடித்தவர்கள் போல, ஆண்டவரே நீரன்றி எங்களுக்கு ஆதாரம் இல்லை என்று பார்க்கிறார்கள். அந்த மக்களுக்கு, அவர்களுக்கு திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்கள், கடவுள் நடத்துவார் என்ற ஆறுதல் வார்த்தையை சொல்லுங்கள், ஆலோசனை வார்த்தையை சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்துங்கள். தவ காலத்திலே கடவுளோடு நெருங்கி வர ஒவ்வொருவரையும் நாம் மோட்டிவேட் பண்ணணும். தவக்காலம் அதுக்கு தான், ஒரு சந்தி காலம். ஆண்டவர் தாமே அப்படி தவக்காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உங்களையும் என்னையும் ஆண்டவர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்கு நிலவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிரு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிரு எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, முன்னேறவே ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஏசு போதுமே போதும்,
இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எந்தவித சூழ்நிலையை கடந்து வந்தாலும் தைரியமாக இருங்கள், திடன் கொள்ளுங்கள். நான் தான் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று ஆறுதல் வார்த்தையை சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ மக்கள் வேதனைகளில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கவலை கண்ணீரில் ஆண்டவரே உமது பிள்ளைகள் வாழுகிறார்கள். ஆறுதலை கொடும் ஆண்டவரே. இந்த தவக்காலத்திலே ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அனுபவத்தை கூடும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். அந்த குடும்பத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆறுதலை தாரும், ஆறுதலை தாரும் ஆண்டவரே, ஆறுதலை தாரும். இந்த நாளை விசேஷத்த நாளாக பார்க்கிற திருச்சபை பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை தாரும். பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் பார்க்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் மாவட்டத்தை முதல்வர் 2 நாளாக பார்வையிட வருகிறார் என்ற செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. அவருடைய வருகை எங்கள் மாவட்டத்திற்கு முன்னேற்றத்தை, செழிப்பை தருவதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திட நம்பிக்கையோடு இருக்க தைரியப்படுத்தும். குறைகளெல்லாம் பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்று வேண்டிய ஆகாரத்தை எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கடங்கள் மன்னித்தரும். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடிவுகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.